Hi all, how are you? இன்னைக்கு சேலஞ்ச் நம்பர் 19. லேர்ன் டு சே நோ. எஸ். ஆமாங்க, எஸ்ன்னு நிறைய இடத்துல நம்ம சொல்லிட்டு ஏன்டா எஸ்ன்னு சொன்னோன்னு ரெக்ரெட் பண்ணியிருப்போம்ல. அதுக்கு நம்ம நோ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் நம்ம நோ சொல்லலை? அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம நோ சொன்னால் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி ஆகிடுமோ. நம்ம என்ன தான் பிஸியாக இருந்தாலும் அவங்க சொல்கிற ஒர்க்குக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லிடுறோம். எதனால்? அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால. நீங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு பார்க்குறீங்க. எல்லாரையும் உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா? அப்போ உங்களோட சந்தோஷம் கொஸ்டின் மார்க் தானே அங்கே. அப்போ ஒரு சில இடங்களில் நம்ம நோ சொல்லவும் கற்றுக்கணும். சரிப்பா, நான் எப்படி நோ சொல்கிறது? 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நோ சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அட் ஒர்க் நீங்கள் எப்படி நோ சொல்லணும்னா, என்னோடய ஒர்க் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஒர்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் பண்ணியிருப்பா அப்படின்றாங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் பண்ணுறது ஹெல்ப், நீங்கள் ஒரு நாள் எஸ் சொல்லலாம். ரிப்பீட்டடாக அவங்க அதே பண்ணிகிட்டு இருக்கப்போ நீங்கள் நோ சொல்லணும். இல்லைன்னா உங்களோட ஒர்க் ஸ்டாப் ஆயிரும், உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடும். அடுத்து, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க, நீங்களும் கூட வரணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் போகிறீங்க. ஆனால் இன்கேஸ் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் நீங்கள் போகலாம். 3rd டைம் இல்லை, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, நோ அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சண்டை வரலாம், 2nd டைம் ஓகே ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வித் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஒரு வேலை சொல்கிறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்குள்ளே இன்னொரு வேலை கொண்டு வராங்க அப்படின்னா, இல்லைப்பா என்னால் முடியல, நான் வேணா இன்னொரு நாள் பண்ணட்டுமா, இல்லை நான் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கங்க. ஏன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. கரெக்டாக? ஒரே ஒரு நாள் சொல்லி பாருங்களேன். எப்போவுமே நீங்களே ஏன் வேலையை ஏற்றுக்கிறீங்க? ஒரு நாள் என்னால் முடியலன்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பாங்க. சரி, நான் நோ சொல்ல கற்றுக்கிட்டேன், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் உங்களுக்கு கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க யோசிப்பாங்க, அவங்களால இதை பண்ண முடியுமா, ஒரு தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு உங்களோட ஒப்பீனியனை கேட்பாங்க. ஸோ யூ வில் நாட் ஃபீல் கில்ட்டி. நீங்கள் ஓவர்லோடும் ஆக மாட்டீங்க. லேர்ன் டு சே நோ ஃபார் யுவர் பெட்டர் எஸ். Ta-ta, bye-bye. Hi all, how are you?